Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 28/2/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு ஒரு 7 days மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி இல்லாமல். ஸோ நீட் அப்ளிகேஷன் இது வரைக்கும் போடாதவங்க கொஞ்சம் குயிக்காக போஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் 7 நாள் அப்படிங்கிறது லாஸ்ட் டேயில் ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னா அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இருக்கிற 7 daysக்குள்ளே வேறு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், வேறு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போது நீட் யூஜி 2025 இந்த தவறினை செய்து விடாதீர்கள். அது என்ன தவறு அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இப்போ கால் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த தவறுகளை இனி வரக்கூடிய இந்த 7 நாளில் வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீட் யூஜி 2025 கடைசி நாள், அதாவது மார்ச் 2026 உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அதாவது இப்போது நீங்கள் இந்த பெய்டு சர்வீஸில் இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்து மார்ச் 2026 1 இயருக்கான டோட்டல் பேக்கேஜ் தான் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ். இதனை பற்றிய முழு விவரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீட் அப்ளிகேஷன் போடும்போது இந்த தவறினை செய்து விடாதீர்கள். அது என்ன தவறு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் கிளாஸில் படிச்சுட்ருப்பாங்க, நீட் கோச்சிங் கிளாஸில் படிச்சுட்ருப்பாங்க. அப்போது ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸில் என்ன பண்ணுறாங்க, நீட் அப்ளிகேஷன் அவங்களே போட்டு கொடுக்குறாங்க. அப்படி போடும்போது இந்த வருஷம் உங்களுக்கு மொபைல் நம்பர் 3 மொபைல் நம்பர் தேவைப்படுது. மொபைல் நம்பர் 3 மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதில் ஒன்று ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2 மொபைல் நம்பர் கொடுக்கணும், 3ஆவதாக ஒரு ஆப்ஷனல் மொபைல் நம்பர் கொடுக்கணும். இமெயில் ஐடி 2 இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆஸ் பர் த நீட் யூஜி 2025 ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறது. அப்ளை பண்ணும்போதும் 2 இமெயில் ஐடி வேணும், அந்த 2க்கும் OTP வருது, 3 மொபைல் நம்பர் வேணும். சரி, ஓகே, என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர், உங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7.3.3 பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் மொபைல் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் ஐடி ஃபில்டு இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆர் தேர் ஓன். அதாவது கேண்டிடேட் தான் இருக்கணும், அப்ளிகண்ட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா பேரண்ட்டு தான் இருக்கணும், ஆர் கார்டியன் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட் ஆர் கார்டியன் தான் இருக்கணும். NTA will not communicate through the SMS or email on the given mobile number அண்டு இமெயில் ஐடி. அப்போது NTA இந்த மொபைல் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் தான் SMS மூலமாகவும் மெயில் மூலமாகவும் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த மொபைல் நம்பர் கேண்டிடேட் தான் இருக்கணும், இல்லை அப்பா இல்லைன்னா அம்மாவை தான் இருக்கணும், இல்லைன்னா கார்டியன் தான் இருக்கணும். அவங்களுடைய ஓன் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடியாக இருக்கணும். அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மொபைல் நம்பருக்கும் மெயிலுக்கும் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதில் 2வது பாயிண்ட் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கேண்டிடேட் சுட் நாட் கிவ் த போஸ்டல் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஆஃப் கோச்சிங் சென்டர்ஸ் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்போது நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, கோச்சிங் சென்டர்ஸில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட ஒரு மெயில் ஐடி தான் இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு
ஃபோன் நம்பர் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கோச்சிங் கிளாஸினுடைய கோச்சிங் சென்டர்ஸினுடைய மெயில் ஐடியோ அல்லது காண்டாக்ட் நம்பரையோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே சார், நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்காக எதுவும் வரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து மொபைல் வெரிஃபிகேஷனும் பண்ணியிருப்பாங்க, இமெயில் வெரிஃபிகேஷனும் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் அப்ளிகேஷன் போடல, நான் இப்போது ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னா அவங்க அந்த கோச்சிங் சென்டர் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த பாயிண்ட்டை அவங்களுக்கு காட்டுங்க. ஓகேங்களா? கோச்சிங் சென்டருனுடைய மெயில் ஐடியோ கோச்சிங் சென்டருனுடைய காண்டாக்ட் நம்பரையோ கொடுக்காம கேண்டிடேட் அல்லது பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய மொபைல் நம்பரை கொடுக்க சொல்லுங்கள். அதே போல் கேண்டிடேட் ஆர் பேரண்ட் ஆர் கார்டியனுடைய மெயில் ஐடியை கொடுக்க சொல்லுங்கள். கோச்சிங் சென்டர்னுடைய மெயில் ஐடியை கொடுக்க வேண்டாம். கோச்சிங் சென்டர்னுடைய போஸ்டல் அட்ரஸை கொடுக்க வேண்டாம். கோச்சிங் சென்டர்னுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுக்க வேண்டாம். இது எதனால் அப்படின்னா, வெளியூரில் படிச்சுட்டு இருக்கிறேங்க சார், நான் நீட் எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் நான் வந்து வீட்டுக்கு வரணும், அப்போது நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த பர்டிகுலர் சென்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் கோச்சிங் சென்டர்னுடையும் அதே போல் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து வீட்டு அட்ரஸையும் கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா 2 மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட ஒரு மொபைல் நம்பர் தான் இருந்தது. ஸோ ஒன்று வந்து என்னுடையதும் அடிஷ்னல் நம்பர் வந்து இல்லைன்னா எமர்ஜென்சி நம்பரை வந்து கோச்சிங் சென்டர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே போல் மொபைல் நம்பர் 2 மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க, மெயில் ஐடியும் 2 கேட்டிருந்தாங்க. ஸோ என்கிட்ட மெயில் ஐடியும் ஒன்று தான் இருக்குது, மொபைல் நம்பரும் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்னோடதை யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று கோச்சிங் சென்டரை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. ஒருவேளை இன்னமும் நான் அப்ளை பண்ணல, இன்னமும் 7 டேஸ் டைம் இருக்குது அப்படின்றவங்க இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி ஆகட்டும், உங்களுடைய ஓன் மெயில் ஐடியும் ஓன் மொபைல் நம்பரும் இருக்கட்டும், அதே போல் பேரண்ட் ஆர் கார்டியனு தான் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், அதை பற்றி எனக்கு கரெக்ஷனில் தேவைப்படுது, கரெக்ஷன் விண்டோவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. பிப்ரவரி 9, 10, 11 சாரி மார்ச் 9, 10, 11 சாரி மார்ச் 9, 10, 11 2025 மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை நீட் யூஜி 2025க்கான கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. இது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான தவறுகள் செஞ்சீங்களோ அதை வந்து நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2024 உங்களுக்கு வந்து ஆஸ் பர் த அனெக்சர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அனெக்சர் 1 கீழே என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீல்ட்ஸ் அண்ட் அப்லோடட் டாக்குமெண்ட் எக்ஸப்ட் காண்டாக்ட் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் யூஸ்டு அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்காகத்தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடை காமிச்சேன். நீங்கள் வந்து மொபைல் நம்பரில் இமெயில் ஐடியில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க, இந்த மொபைல் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் ஓடிபி கொடுத்துட்றாங்க. ஸோ இதை தவிர மற்றதை வந்து திருத்தி கொள்ளலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் கரெக்ஷன் விண்டோவில் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அலௌடு ஃபார் த ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட், ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டுக்கு எக்ஸப்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை தவிர மற்ற எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரை நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் சார், லேட்டாக தான் கிடச்சிது அப்படின்னா அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த 2024 கரெக்ஷன் விண்டோவில். 2025 என்ன பண்ணுறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 9ஆம் தேதி உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே அதுக்கான டெமோ வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீட் யூஜி 2025க்கான லாஸ்ட் டேட்டு மார்ச் 7, 2025. இன்று இல்லாமல் இன்னமும் 7 நாட்கள் மட்டுமே உள்ளன. ஸோ அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க.
மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டாலோ 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் விசிபிள் ஆகிட்டு இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நீட் யூஜி 2025க்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் அல்லது கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், வெளியில் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வீட்டில் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்குறோம். நியூ சப்ஸ்கிரைபருக்காக திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது, அல்லது நியூ வியூவர்ஸுக்காக திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த டெஸ்ட் சீரீஸில் 35 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுடைய கூடுதல் நேரத்தில் உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாதபடி நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோடனே அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது இமிடியேட்டாக ஸ்கோர் கார்டு வந்துடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க். இதெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் வந்துடும் ஆன்சர் கீயோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.